ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். இன்று ஜூன் 8 வைகாசி மாதத்தின் கடைசி சனி. இந்த ஒரு நாளில் நாம் கல்லுப்புடன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நாம் நமது வீட்டு பூஜை அறையில், அதாவது நமது வீட்டு சமையல் அறையில் நாம் வைத்தோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். முக்கியமாக பணம் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றது என்றால் நீங்கள் இன்று இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். கட்டாயமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இதை செய்து பாருங்கள். காஞ்சி மகான் அடிக்கடி அவருடைய பக்தரிடம், உனக்கு பணம் ரீதியான பிரச்சனை இருக்கின்றதா, இந்த ஒரு நாளில் நீ பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு கல்லுப்புடன் இந்த ஒரே ஒரு பெருமாளுக்குரிய பொருளை நீ வைத்திரு. அதாவது இந்த கடைசி சனி மாதம் வருகின்ற கடைசி சனிக்கிழமையில் நீ இந்த ஒரு செயலை மட்டும் உனது சமையலறையில் செய்து பார். கட்டாயம் உனக்கு இருக்கின்ற பண பிரச்சனைகள் பாதி அளவிற்கு குறைய அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. நீ தொடர்ந்து இதை ஒரு 3 மாதங்கள் செய்து பார். இதனால் உனக்கு கடன் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. இதற்கப்புறமாக பணம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் சேரும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கார். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். பணம் ரீதியான எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்தினால் மற்றவர்களிடமும், ஏன் நாம் நமது உறவினர்களிடமும் கூட அதிக அளவில் அவமானத்தை தேடியிருப்போம், அவமானம் பட்டிருப்போம். எனவே இந்த பணத்தினால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்பது போல நாம் நினைத்திருப்போம். கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சென்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீட்டு சமையலறையில் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். முதல்ல கல்லுப்பை நீங்கள் இதற்கு வெளியிலிருந்து புதிதாக வாங்கி வந்தீர்கள் என்றால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது இருக்கும். அதாவது ஏற்கனவே நமது வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை இதற்கு பயன்படுத்தாமல் வெளியிலிருந்து 10 ரூபாய்க்கு ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து கொள்ளுங்கள். கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக பெருமாளுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளையும் நாம் சேர்த்து வாங்கி வர வேண்டும். பெருமாளுக்கு முக்கியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே பிடிக்கும். அதிலையும் துவரம்பருப்பு இருக்கல்லவா, அந்த துவரம்பருப்பை நம்ம சிறிதளவு ஒரு கை அளவுக்கோ அந்த அளவுக்கு நம்ம வெளியிலிருந்து மளிகை கடைகளில் இருந்து வாங்கி கொண்டு வந்து அதனையும் நாம் பூஜை அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஏதாவது ஒரு பாத்திரம், கண்ணாடி டப்பாவாக இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு டப்பா, ஒரு பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு அதில் கல்லுப்பை முதலில் போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுவிட்டு அதற்கப்புறமாக சிறிய துணியில் நீங்கள் இந்த வாங்கி கொண்டு வந்த துவரம்பருப்பு இருக்கல்லவா, அதனை ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டிக்கொண்டு அதனையும் கல்லுப்புடன் போட்டு அதற்கு மேலே நீங்கள் மீண்டும் கல்லுப்பை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அந்த துவரம்பருப்பானது அந்த கல்லுப்பிற்குள் இருப்பது தெரியாமல் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் பூஜை அறையில் பெருமாளுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிவிட்டு அந்த டப்பாவை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து, பணம் ரீதியான பிரச்சனையானது எனக்கு தீர வேண்டும் என்பது போல நீங்கள் 108 முறைகள் கூறுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் தீரும். அதற்கப்புறமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்களுடைய வீட்டு சமையல் அறையில் நீங்கள் வடகிழக்கு மூலையில் வைத்து விடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள், அதாவது பாதிக்கு பாதி அளவு குறைய அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.